ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீக்லி ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வீக்லி ரீடிங்கில் வந்து ஸ்டார்ட், மிடில் அண்ட் எண்டுன்ற மாதிரி நான் சொல்லுவேன். பட் திஸ் டைம் வீக்லி ரீடிங்கில் ஒரு 3 மெசேஜஸ் மாதிரி நான் ஆல் டுகெதராக கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஓகேவா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இது வந்து ஆப்ஷன் 1, இது வந்து ஆப்ஷன் 2. சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது நினச்சிட்டு ஒரு இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஹலோ ஆப்ஷன் 1, இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே தான் எப்போவுமே வந்து நம்ம ஸ்டார்ட், மிடில் அண்ட் எண்ட் ஆஃப் த வீக்குன்னு பார்ப்போம். திஸ் டைம் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறேன். அதாவது 3 மெசேஜஸ். உங்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்கும், 3 விஷயங்கள்ல எது வேணால் நடக்கலாம், 3மே நடக்கலாம், இல்லை 2 நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3 மெயின் மெசேஜஸ் இந்த வாரம் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஆப்ஷன் 1 சூஸ் பண்ண மக்களுக்கு இந்த வாரம் அவங்க என்ன எதிர்பார்க்கலாம்? ஸோ இந்த வாரம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி, அதாவது சும்மா உட்கார வைக்காம ஒரு பிஸியாவே இருப்பீங்க. இந்த வாரம் கஷ்டமாகவும் இருக்கும், ஃபிசிக்கலாக நிறைய கஷ்டங்கள் இருக்கும், ரொம்ப ஹெக்டிக்காக போதேன்ற ஃபீலிங் இருக்கும். பிஸியாகவே இருப்பீங்க. சில பேருக்கு இங்கே வந்து மேபி மந்த் எண்டுங்கிறதுனால காசு இல்லை, பட் ரொம்ப உழைக்கிறீங்க. நிறைய பேர் வந்து உங்களுடைய ப்ரமோஷன் ஆர் உங்களுடைய அந்த சேலரி ஹைக்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் வருது, இன்க்ரிமெண்ட் வருது, ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்கு. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் நான் நினச்ச மாதிரி வரலையே. இது பியூர்லி ஃபைனான்ஸ். அண்ட் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ரிசல்ட் வரப்போகிற டைமாக இருக்கலாம் இந்த வாரம். நீங்கள் போட்ட உழைப்புக்கான ரிசல்ட் வருது, ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமையலை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மன வருத்தம். பட் தட்ஸ் ஓகே. இந்த டைம் போனால் என்ன, அடுத்த டைம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் மெசேஜிங்க. நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஆனால் ஏன் அது வரலைன்ற மாதிரியான ஒரு சூழல். இப்போ இது ரெண்டும் இல்லாதவங்களுக்கு இது எப்படி பிளே அவுட் ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் எந்த பலனுமே இந்த வாரத்திலே பார்க்க முடியல, அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஓகே, இது ஒரு கைண்ட் ஆஃப் மெசேஜ். செகண்ட் மெசேஜ், வாவ், அடியில் பார்த்தீங்களா, ஏஸ் ஆஃப் கப்ஸ், சன் இருக்கு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கு. ஸோ இது வந்து பியூர்லி எமோஷன்ஸ், லவ் லைஃப், ஆர் இப்போ வந்து ப்ரெக்னென்சி எதிர்பார்க்குறவங்க லக்கிலி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கண்டுபிடிப்பீங்க. மனசுக்குள்ளே நிறைய ஓடும். அதே டைம் ரொம்ப லக்கியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நான் ப்ரெக்னென்சி சொன்ன அடியில் எம்ப்ரெஸ் கார்டு இருக்கு. எம்ப்ரெஸ் கார்டு வந்து ப்ரெக்னென்சி குறிக்கும். ஸோ இது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன். வாவ், இங்கே நிறைய பேர் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கண்டுபிடிப்பீங்க. இல்லாட்டி உங்கள் ஃபேமிலியில் ஒரு நியூ மெம்பர் வரப்போகிற விஷயம் உங்களுக்கு வரும். யூ வில் பி ஃபீலிங் வெரி ஹாப்பி. அட் த சேம் டைம் நிறைய யோசனை வந்துட்டே இருக்கும். ஓ, இது வர போதா, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஃபியூச்சர் பிளான் அப்படியே யோசிக்கிறீங்க.
இந்த மாதிரியான ஒரு லக்கி டைம். இல்லாட்டி சில பீப்புள் இது உங்க லிஸ்ட்லயே இல்லை, இந்த ஐடியா உங்க லிஸ்ட்லயே இல்லை, பட் அது இவென்ச்சுவலி நடக்குது. அதாவது குழந்தை விஷயங்கள், அந்த பிளான்லாம் உங்க லைஃப்ல இது வரைக்கும் இல்லை அப்படின்னா அந்த பிளான் போடுறதுக்கான சான்ஸ் சூழல் அமையும் இந்த வாரம். இல்லாட்டி உங்க வீட்டில் இருக்கிற பசங்க ஏதாவது அவங்க ஸ்டடீஸ்ல நல்லா எக்ஸல் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது காம்படிஷன் வின் பண்ணியிருக்கலாம், அவங்க ரிலேட்டட் விஷயம் ஏதோ ஒன்று உங்களை சந்தோஷப்படுத்த போகுது இந்த வாரம். உங்க குழந்தைகளால் சந்தோஷம், சின்ன பசங்களால உங்களுக்கு சந்தோஷம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெசேஜ். Nine of Wands, Knight of Pentacles, again finance. நான் சொல்றது இந்த 3 மெசேஜும் ஏதாவது ஒன்று கூட நடக்கலாம், எல்லாமே நடக்கலாம், அது ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுத்து. ஓகே, இது ஜென்ரல் ரீடிங், அதை மனசுல வச்சுக்கோங்க. இதுல எனக்கு என்ன தெரியுதுன்னா, இங்க பாக்குற நிறைய பேருக்கு காசு சுத்தமா கரியாக்கிட்டீங்க போல இருக்கே பை திஸ் டைம். ஸோ செலவே உங்களுக்கு இருந்தாலும் அதை பண்ணக்கூடாது, இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்தையும் நீங்க சேவ் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு என்ஜாய் பண்ண வேண்டிய ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஈடுபடாம, இல்லை நான் வீட்லயே இருந்துக்கிறேன், நான் எங்கேயும் போல, நான் போனா செலவு தான் அப்படின்ற மாதிரி உங்களே கொஞ்சம் ரிசர்வ் பண்ற மாதிரியான ஒரு எனர்ஜில இருக்கு. ஆமா, சரி, இது இன்னொரு சைடு. வேற என்னன்னா, நிறைய பேர் அவங்களுடைய தனிமைய விரும்ப போறீங்க இந்த வாரம். உங்களுக்கு ரொம்ப கூட்டத்துல இருக்கணும்ன்ற ஒரு ஆசையே இல்லை, என்னை விட்டுருங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டு இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்வ்டு டைப்பா இருக்க போறீங்க. டிராவல்கான ஆப்ஷன் இருக்கு, ஆனா உங்களுக்கு போகணுமா வேணாமா, எனக்கு அதுல விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு வருது, வெளியே போகணுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்ல எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் அங்க போகணுமே அப்படின்னு இருக்கு, ஆனா உங்களுக்கு போக பிடிக்கல. போவீங்களா மாட்டீங்களான்றது இல்லை, ஆனா நீங்க போக மாட்டீங்கன்ற மாதிரி வருது, இல்லை நான் வீட்லயே இருந்துக்கிறேன். சில பேருக்கு என்னன்னா போகணும்னு ஆசை இருக்கும், ஆனா வீட்டுல விட மாட்டாங்க, நீ போகாத வீட்டை பார்த்துக்கோ. போகணும்னு நினைப்பீங்க, ரொம்ப நாளா இழுத்து போட்டுட்டு இருந்த பிளான் போகணும்னு நினைக்கும்போ ஏதோ ஒண்ணு தடுக்குது. ஸோ போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு, ஆனா போக மாட்டீங்க, அப்படி ஒரு சூழல். ஓகே, சரி, அவ்வளோதான் கைஸ். வீக்லி ரீடிங்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் வைக்கிறேன். மேபி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பார்த்துட்டு நான் இதை எண்ட் பண்ணுறேன். ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன அட்வைஸ்? லவ். It's the right time for you to experience a loving, committed relationship. Enjoy it. Maybe this one. ஸோ உங்களோட எமோஷன்ஸ், உங்களுடைய லவ்வுக்கான ஒரு ஆதாரமா ஒரு நியூ சைல்டுக்கான ஒரு வாய்ப்பு அமையுது, இல்லை அதுக்கான பிளான்ஸ் போடுறவங்களா இருக்கீங்கன்னா அது. ஸோ அது எல்லாமே குறிக்குது. ஓகே, குட் குட். நெக்ஸ்ட் ஆஸ்க்னு வந்திருக்கு. இட்ஸ் ஓகே டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், இட் இஸ் நாட் அ சைன் ஆஃப் வீக்னஸ். இங்கே மேபி வைக்கலாம். உங்களுக்கு இங்க ரொம்பவே கோ த்ரூ பண்ண கஷ்டமா இருக்கு சில பீப்புளுக்கு, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் பலன் கிடைக்காத மாதிரி. ஸோ இட்ஸ் ஓகே டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்னு வந்திருக்கு. உதவி கேட்கறதுல தப்பே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் பண்ணி முடிச்சா அதுக்கான இது கிடைக்கலன்னா கேட்டு பார்க்கலாம்.
நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் நீங்கள் நல்லா எழுதியிருக்கலாம் எக்ஸாம், ஆனால் அதுக்கான மார்க்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ரீவேல்யூவேஷன் ட்ரை பண்ணலாம். உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட போய் பேசலாம், இது நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் ஏன் போடலை, அந்த மாதிரி யூ கேன் ஆஸ்க், அந்த மாதிரி. ஓகே, வேற நேச்சர். Reconnect with nature, feel the sun on your skin, walk barefoot on the grass. இங்க நிறைய பேர் வந்து போகணும் ஆனா எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கைடன்ஸ். நீ வெளியே போ, நேச்சரோட கனெக்ட் பண்ணு, வீட்லே இருக்காத. இது வந்து வீட்லே இருந்து இருந்து ஒரு மாதிரியான ஜோன் போயிட்டு இருக்க பீப்புளுக்காக இந்த ஒரு அட்வைஸ். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இந்த ரீடிங் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வாரம் முடிஞ்சோடனே இதில் ஏதாவது நடந்ததா அப்படின்றத என் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நான் எடுக்கிறது உங்களுக்கு ஓகேவான்றதையும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, வேற ஒரு ரீடிங்கில் திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம். ஹலோ ஆப்ஷன் 2, இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஸோ நான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருந்த மாதிரி வீக்லி ரீடிங் எப்போவுமே நான் ஸ்டார்ட், மிடில் அண்ட் எண்ட் ஆஃப் த வீக்குன்னு பார்ப்பேன். இந்த டைம் அப்படி நான் பார்க்க போகிறதில்ல. இது 3 மெசேஜஸ் மாதிரி தான் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலான்ற மாதிரி ஒரு 3 மெசேஜ். நிறைய பேருக்கு 3 மெசேஜும் நடக்கலாம், இல்லை ஒரு மெசேஜ் வரலாம், இல்லை 2 வரலாம், இல்லை எதுவுமே வராமல் கூட போகலாம். ஸோ நல்லா வேண்டிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக எனக்கான மெசேஜ் மாதிரி தோணுச்சுன்னா அதுதான் உங்களுக்கான இந்த வாரத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் மெசேஜ், Hermit, Queen of Swords. எனக்கு ஒரு வைப் ஸ்டார்டிங்கே வந்தது. இங்கே பார்ட்னர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு, பேசாம இருக்கிறீங்க. மோஸ்ட்லி இங்க வந்து ஃபீமேல் நீங்க தான் வந்து ஆர்கியூ பண்ணி சண்டை போடுவீங்க. மேல் வந்துட்டு பேசுறதே வேஸ்ட்ன்ட்டு எதுவுமே பண்ணாம அவங்க பாட்டுக்கு ஹெர்மிட் மோட்ல போறாங்க. அதாவது பேசாம விலகிக்கிறாங்க, நான் இதுல இல்லப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்ரெடி இது உங்களுக்கு போயிட்டு இருக்குன்னா அது இந்த வாரமும் கொஞ்சம் கண்டினியூ ஆகுது. டெவில் எனர்ஜி இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு விமன் யார் ஆர்கியூமெண்ட் பண்றீங்களோ அவங்கள நான் சொல்றேன், நீங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் நடக்காது. அடியில 5 of Wands கரெக்டா ஆர்கியூமெண்ட் பத்தி சொல்றேன். ஆர்கியூமெண்ட், ஸோ ஆர்கியூமெண்ட் ரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இப்போ நல்லதான் போயிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்துல சண்டை வர வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க இப்போவே வராம தடுக்கணும்னா எனக்கு இங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான் இதை ஆரம்பிப்பாங்கன்னு தோணுது. உங்களை யாராவது வந்து கடுப்பேத்துற மாதிரி இருந்தாலும் பட் பேசிக்க வேண்டாம். பேசினா அது வந்து நல்ல விதமா போய் முடியாது, அது பிரிவை கூட ஏற்படுத்தலாம் உங்களுக்குள்ள. ஸோ பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னதான் டெம்பர் வந்தாலும் இட்ஸ் ஓகே, அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது வந்து மேரிட் கப்பிள் உங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னா அது இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வேற என்ன மெசேஜ் எனக்கு தோணுதுன்னா, நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. அதில் ஒருத்தங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இட்ஸ் ஓகே, நீங்க வந்து ஃபைட் பண்ணி கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. பட் அந்த ஆர்கியூமெண்ட் ஃபேஸ்லேயே தான் போகும், ஒரேடியா கட்டுன்றது ஆகாது. நீங்க அதுல இருந்து விலகணும்னு நினைக்கிறீங்க பட் விலக முடியல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த வாரமும் கண்டினியூ ஆகுது. ஆல்ரெடி இருந்தாலும் அது இந்த வாரமும் ஆகுது. இல்லை எப்போவுமே சண்டை போட்டு திரும்ப சேர்ந்து, சண்டை போட்டு திரும்ப சேர்ந்து, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல இருக்கீங்கன்னா திரும்பவும் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. என்ன பண்ணும் ஏது பண்ணுன்றது நீங்க ப்ரிகாஷனரியா பார்த்துக்கோங்க, சரியா? என்ன டெவில் கார்டு இருக்கு.
அது வந்து கனெக்டடாவே வச்சுக்கும், ஆனா ஆர்குமெண்ட்டோட கனெக்டடா வச்சுக்கும். ஸோ என்ன பண்ணணுங்கிறது உங்க கையில். வேற என்ன மெசேஜஸ் ஃபார் two of wands, tower, wheel of fortune, அடியில் நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் நைன் ஆஃப் பென்டிகிள்ஸ், ரெண்டு பென்டிகிள்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு இங்க என்ன தெரியுதுன்னா, ஒர்க்கு சடனா நீங்க ஒர்க் வேற வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நியூவாவே இப்போ வேலைக்கு ஏறணும்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இல்லாம இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சடனா நீங்க நினைக்காத ஒரு டைம்ல உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வரும், இல்ல நீங்க இதுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு வரும், இல்ல ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக உங்க கெரியருக்கான ஒரு ஸ்டார்ட்டை நீங்க ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அவுட் ஆஃப் நோவேர் வரும். இது ரொம்ப காலம் கழிஞ்சு ரொம்ப நாளா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த வாரம் கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா எதுவுமே ரெஸ்பான்ஸ் வரல, ரொம்ப வருஷம் அதாவது பல மாசங்களா ட்ரை பண்ணியுமே வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு நீங்க இன்டர்வியூ வாங்க, இல்லைன்னா ஒரு எக்ஸாம்காக வெயிட் பண்றீங்கன்னா சடனா இந்த எக்ஸாம் நீங்க ஒரு இது கிளியர் பண்ணிட்டீங்க, இன்னொன்னுக்கு வந்து இப்போ ஸ்கெட்யூல் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் உங்களுக்கு வரலாம். ஏன்னா இது வந்து சடன், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணி அது நடக்கலன்னு அந்த ஹோப்பையே விட்டுருப்பீங்க, இல்லைன்னா அதை பத்தி நினைக்காம இருப்பீங்க. நினைக்காம இருந்த டைம்ல இது வருது. ஓகே, ரிகார்டிங் யோர் கெரியர் ஆர் யோர் ஸ்டடீஸ், இல்லை எனக்கு காலேஜ் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு எந்த பாதை சூஸ் பண்றதுன்னு தெரியல, நான் கவர்மெண்ட் இதுல போகவா இல்ல பிரைவேட்ல போகவா, இல்ல இந்த டிகிரி பண்ணவா இல்ல அந்த டிகிரி பண்ணவா, இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கே ஒரு முடிவு தெரிஞ்சிடும் எதை எடுக்கிறது பெஸ்ட் அப்படின்றது. ஓகேவா? அதுவும் நீங்க என்ன சூஸ் பண்ணாலுமே அது உங்களுக்கு நல்ல ஒரு பாதையை தான் கொண்டு போய் நிறுத்தும் regarding your career life. Okay, okay, last and final message. Again, Knight of Wands, Judgment, Strength card. எனக்கு இங்க 2 மெசேஜ் வருது. ஸோ ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு மொத்தம் 4 மெசேஜ். இதுலயே எனக்கு 2 டைப் வருது. ஒன்று என்னன்னா, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பணம் வந்து உங்களுக்கு வருது. ஒருத்தங்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க எப்போ தருவாங்க தரமாட்டாங்கன்றது தெரியல. அவங்க இந்த வாரம் தந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு மெசேஜ். இன்னொன்னு என்னன்னா, உங்க ஹெல்த் வைஸ்ல வந்து ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, ஒரு கவலையாவே இருக்கீங்க சரியாகுமா சரியாவாதா அப்படின்ட்டு. இல்லை ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, பாடி செக்அப், அதுக்கான ரிசல்ட் வருது அப்படின்னா அது பாசிட்டிவாவே இருக்கும். ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கறத நீங்க பார்க்கலாம். ஓகே, இது ஹெல்த் வைஸ்க்கான மெசேஜ். ஸோ ரெக்கவர் ஆகுறீங்க இந்த வாரம். சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து அட்வைஸ் பார்த்துட்டு இந்த ரீடிங் முடிச்சுப்போம். 2 கார்டு ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கான அட்வைஸ். ஸ்ட்ரென்த்
நான் கரெக்டா இப்பதான் இங்க பாருங்க 2 ஸ்ட்ரென்த் கேமரால தெரியுதா? ஸோ டோன்ட் வரி கைஸ், ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க நீங்க, யூ ஆர் ரெக்கவரிங். சீக்கிரமே சரியாயிடும், சீக்கிரமே குணமாயிடும். ஓகேவா? வேற என்ன signs? Your past loved ones are never far from you. Notice the signs they send you. மேபி இது இங்க வரலாம். சில பீப்புளுக்கு வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு இருக்க உங்களுக்கு இது வந்து சரி வராது அப்படின்ற சைன்ஸ் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணை மூடி இருக்கிற அந்த ஒரு காதல், அந்த ஒரு மாயையினால நம்ம என்ன பண்ணுவோம், அது பரவாயில்ல இது பரவாயில்ல நான் இதை தாங்கிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தாங்கி தாங்கி அதையே அந்த வலியை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இது செட் ஆகலை அப்படின்னு ஒன்று காமிச்சதுன்னா கட் பண்றதுக்கு தயங்கவே வேண்டாம். ஓகே, இங்க நிறைய பேர் ஆர்கியூ பண்றீங்க, சில பேர் வாய் மூடிட்டும் இருக்கீங்க. மேபி இது அமைதியா இருக்க போற உங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கலாம். ஆர்கியூமெண்ட் இங்க வருது, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது உங்க கையில. ஓகே, இப்போ வந்து எனர்ஜி கரெக்டா 3 இதுக்கும் வந்திருக்கு. எனர்ஜியில் என்ன இருக்கு? ட்ரை டு கீப் அ பாசிட்டிவ் எனர்ஜி பை சரௌண்டிங் யோர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். ஸோ ஹோப்பை விட்டு இருப்பீங்க, இப்போ உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட அந்த கனவும் வரப்போகுது. அப்ப என்ன பண்ணணும், உடனே அதுக்கான வேலைகள்ல நீங்க பார்க்கணும். அததான் காட்டுறாங்க. ஸோ எனர்ஜி ரொம்ப ஆக்டிவா இருக்க வேண்டிய வாரம், ஆக்டிவா வச்சுக்க போது உங்களை. உங்க எனர்ஜி பாசிட்டிவா இருந்தா உங்களுடைய அவுட்கமும் பாசிட்டிவா வரும். நீங்களே நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்கம் உங்களுக்கு சுத்தி இருக்கிறதும் நெகட்டிவா தான் அமையும். இதுதான் வந்து உண்மையும் கூட. இதை நான் என் லைஃப்லயும் அனுபவிச்சிருக்கேன். நம்ம நெகட்டிவா நினைக்க நினைக்க நல்ல விஷயம் கூட நெகட்டிவா தான் தெரியும், நெகட்டிவாவும் மாறிடும். அதனால எதுவுமே ஹோப் இல்லாட்டியும் இட்ஸ் ஓகே. கெட்ட விஷயங்களை நினைச்சு பார்க்க வேண்டாம், அது நமக்கு தான் நடக்கும்ன்றது அப்படி நினைக்கவே வேண்டாம். நல்ல விஷயம் எப்பவுமே நமக்கு நடக்கும்ன்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கோங்க. ஓகே ஓகே மக்களே, இந்த ரீடிங் எப்படி இருந்தது, உங்களுக்கு இது நடந்தா கமெண்ட்ஸை சொல்லுங்க. அண்ட் இந்த டைப் ஆஃப் வீக்லி ரீடிங் உங்களுக்கு ஓகேவா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வேற ஒரு ரீடிங்ல திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from Mansi, take care, enjoy your week.